வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நிறைய பேர் வந்து போக்கோ X7 இந்த ஃபோன் வந்து கன்சிடர் பண்ணலாமா? ஏன்னா ஆஃபர் டைமில் 15,000 16,000க்கு வருது. மீடியா சென்ட்ரிக்காக நான் யூஸ் பண்ணுவேன், கர்வ் பேனல் எனக்கு பிடிக்கும். அந்த மாதிரியான ஆஸ்பெக்டில் யோசிக்கிற நிறைய பேருக்கான பதிலாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. அண்டர் 15K. ஏன்னா ஃப்ளிப்கார்ட் டீலில் 14,999K வந்துருச்சு. சரி, ஃபர்ஸ்ட் சார் வேல்யூ. ஓகே. ஸோ 0.931 ஹெட்டு, 0.083 பாடி. அப்புறம் சார் வேல்யூ பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணது MUI டயலர். இதில் வந்து கூகுள் டயலர் கிடையாது, உங்களுக்கு MUI டயலர் தான். ஸோ MUI டயலருங்கிறனால கால் ரெக்கார்டிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அண்ட் ஹாப்டிக் ஃபீட்பேக் நல்லா இருக்குது. அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் நல்லா இருக்குது. ஃபோன் கால் வயா இயர்பீஸ் ஆஸ் வெல் as ஸ்பீக்கர் எல்லாமே நல்லா இருக்கு. ஃபோன் காலுக்கு நெட்வொர்க் வந்து எப்படின்னா ட்ராப் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா 7300 சர்ப்ரைசிங்லி நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லிட்டு இருக்கோம். CMF ஃபோன் 1 டேஸ்லேருந்து கொஞ்சம் நல்ல SoC தான். இருந்தாலும் ஒரு சிலர் கமெண்ட் செக்ஷன்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எனக்கு 7300 ரொம்ப மோசமா இருக்குன்ற மாதிரியான அவங்களோட கருத்துக்களையும் வச்சிருந்தாங்க. மேபி அவங்க ஏரியா அப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. பட் இதுல யூஸ் பண்ணப்பட்ட சிம் வந்து ஜியோ. ஸோ அது வந்து கால் டிராப்லாம் ஆகல. சரி, இப்போ மொத்தம் வந்து ஒரு பேசிக்கா ஒரு மீடியா சென்ட்ரிக் ஃபோனுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் குவாலிட்டிஸ் இருக்கணுமோ அது எல்லாமே வந்து இந்த டிவைஸ்ல இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் நாங்கள் சொல்லிடுறோம். ஏன்னா இதுல பேனல் பிரைட்னஸ் எப்படி இருக்கு உனக்கு? பேனல் பிரைட்னஸாக இருக்கட்டும், ஈவன் அவுட்டோரில் யூஸ் பண்ணுவேன். நான் இன்னைக்கு ட்ராவல் பண்ணி வரப்போ தான் அவுட்டோர்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதும் நல்லா தான் இருக்குது. டிஸ்பிளே வந்து 1.5Kவா? ஆமாம், சூப்பராக இருக்குது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் எனக்கு கர்வ் டிஸ்பிளே வந்து இந்த நீங்கள் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் கிட்ட இருக்கும். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இன்ஃபினிக்ஸ் கிட்ட இருக்கும், ரியல்மி கிட்ட 1-2. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கான்னு தெரியல. 15Kல கர்வ் டிஸ்பிளேவும் இருக்குது, பேனல் வந்து சூப்பராக இருக்குது ப்ரோ. 68 பில்லியன் கலர்ஸ் போது கொஞ்சம் ஷாமி சைட்லேருந்து எப்பயுமே நீங்கள் இதை பார்க்கலாம், இந்த 68 பில்லியன் கலர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அது கொஞ்சம் உங்களுக்கு அந்த கலர்ஸ் வந்து நிஜமாவே சொல்கிறேன், HDR வீடியோஸ் பார்க்கும்போது செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. கலர்ஸ் வந்து கலர்ஸில் குறைய சொல்ல முடியாது. அதனால் பேனலில் வந்து சூப்பர் நல்லா பண்ணியிருக்காங்க. கர்வ் டிஸ்பிளே அப்படின்றனாலே இன்னும் கொஞ்சம் ஆடட் அட்வான்டேஜ். மேபி ஒரு சிலருக்கு கர்வ் டிஸ்பிளே பிடிக்காமல் இருக்கும், அவங்க வந்து தவிர்த்துக்கலாம். ஆனால் கர்வ் டிஸ்பிளே எனக்கு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அப்புறம் பில்டு குவாலிட்டி ஆஸ்பெக்ட்ல உனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? ஓகே, பில்டு குவாலிட்டியில் ஆல்மோஸ்ட் இது வந்து ரெட்மி நோட் 14 ப்ரோ அதே டிவைஸ் தான். ஆனால் இதில் வந்து பின்னாடி வந்து அந்த லெதர் இது கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேஸ் இல்லாமல் யூஸ் பண்ணீங்கன்னா சீரியஸாக சொல்கிறேன், ஒரு அட்டென்ஷன் வந்து கண்டிப்பாக இருக்குது. அது அந்த கலரும் இந்த லுக்கு, இந்த ரிங்கில் வந்து கோல்டன் இது அது என்னவோ எப்படி சொல்கிறது, ப்ரீமியமாக இருக்குங்க. பில்டு குவாலிட்டியில் ஃப்ரண்ட்டில் பார்த்தா உங்களுக்கு விக்டர்ஸ் 2 அதுவே சூப்பர். ப்ரொடெக்ஷன் ஆஸ்பெக்ட்ல சூப்பர். ஆமாம், ப்ரொடெக்ஷன் ஆஸ்பெக்டில் உங்களுக்கு மேலே வந்து அந்த ஸ்க்ராட்ச் கார்டு அவங்களே ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆமாம், அது பிரிக்காதீங்க, பிரிக்காமல் வச்சுக்கோங்க. டிஸ்பிளேல அதனால் டிஸ்பிளே as well as பில்டு குவாலிட்டியில் குறை சொல்லணும் அப்படின்னா எதுவும் கிடையாது. சரி, 15Kல சூப்பராக இருக்கும். 15K போது கண்டிப்பாக சூப்பராக இருக்குன்னு சொல்லி ஆகணும். சரி, இதுக்கு வா, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எப்படி இருக்கு? ஓகே, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து உங்களுக்கு இங்கே கொஞ்சம் பாட்டமில் தான் இருக்குது, பார்த்தா தெரியும். நிறைய ஃபோன் வர கடுப்பாக இருக்குடா, பாட்டமில் தான் நிறைய ஃபோன்ஸ் வருது. ஏன்னா யூஸ் பண்ணி பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. பட் நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வரேன் அப்படிங்கிறவங்களுக்கு பிரச்சனை இருக்காது, ஏன்னா அவங்க இதுக்கப்புறம் அதுக்கு அடாப்ட் ஆகிடுவாங்க. பட் இதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் மேலே இங்கே சென்டரில் இப்போ இந்த டிவைஸ் வந்து கொஞ்சம் சென்டராக இருக்கா, இதில் வந்து ரொம்ப டவுனில் இருப்பான். அது நீங்கள் யூஸ் பண்ண பழகிடும், அது வந்து இதுதான். அதே மாதிரி HyperOS 2 இந்த டிவைஸில் வந்து HyperOS 2 வந்தனால கொஞ்சம் ஃபிங்கர் பிரிண்ட் அனிமேஷன் 1-2 புதுசாக வந்திருக்கு. ஓகே, அதை நீங்கள் வச்சு என்ஜாய் பண்ணிக்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட் வந்து நல்லா குயிக்காக தான் இருக்குது, பார்த்தாவே தெரியும், ஸ்பீடாக தான் இருக்குது, அதெல்லாம் அந்த குறையும் இல்லை. சரி, இப்போது மேட்ரு என்ன, கேமரா எப்படி இருந்தது உனக்கு? லிட்டியா 600 வேறு. ஓகே, ட்ரிபிள் கேமரா மோரலஸ் நல்லா தாங்க இருக்குது. அதில் வந்து குறை சொல்கிற மாதிரிலாம் அது இருக்காது. எனக்கு வந்து எப்பயுமே ஷாமியில் பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்களோட ஷட்டர் ஸ்பீடு. அதெல்லாம் ஷட்டர் ஸ்பீடு இதில் நல்லா தான் இருக்குது. ஆனால் 7300 ஒருத்தர் இருக்கான் பாருங்க, உள்ள டப்புன்னு வெளில போகிறீங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்றதுக்குலாம் நல்லாவே பூர்த்தி பண்ணிவிடும். அதெல்லாம் எந்த குறையும் இருக்காது. மற்றபடி ஃபோட்டோஸ் வந்து டீசெண்டாக இருக்கும், நல்லா தான் இருக்குது. 15Kன்னு பார்த்தா ஓகே, நல்லா தான் இருக்குது. அதுக்குன்னு ஃப்ரண்ட் கேமரா வந்து இன்ஃபினிக்ஸோட கம்பேர் பண்ணலாமாடா அப்படின்னு பக்கத்துலேருந்து ஒருத்தர் கேட்குறதே எனக்கு கேட்குது. அது பண்ண முடியாது, ஏன்னா இன்ஃபினிக்ஸில் ஃப்ரண்ட் கேமரா செம வித்தியாசமாக இருக்குங்க. அது அளவுக்கு இருக்கு, அது நம்ம யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. நான் இப்போ இதெல்லாம் சொல்லும் போது உங்களுக்கு எப்படி சொன்னேன்னா, அவன் ஒரு டம்மி பையா இன்ஃபினிக்ஸ் அவனா, ஆனால் கொஞ்சம் நல்லா இருக்கு. HDR அல்காரிதம் மாதிரியான விஷயங்கள் வந்து அதில் கொஞ்சம் நல்லா இருக்கு. அதே சமயம் ரொம்ப அக்ரெசிவாக அவங்க ப்ராசஸ் பண்ணுறதுனால ஃபோட்டோவில் நாய்ஸ் இருக்கும், இதில் நாய்ஸ் இருக்காது. அதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். ஓகேங்க, ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம ஆல்ரெடி கேமரா செக்ஷன்லேயே 7300 மட்டும் தான் கொஞ்சம், அது என்னதான் அல்ட்ரா அல்டிமேட் என்ன பேர் சொன்னாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போது 7300ஓட பெர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது எப்படி இருக்கு? 7300 இட்ஸ் a kind request to every brands, please kindly avoid that processor. அது நல்ல ப்ராசஸர் தான், நல்ல ஆனா சிங்கிள் டாஸ்க்குக்கு மல்டி டாஸ்க் கொடுத்தா படுத்துறான். இல்லைங்க, நல்ல ப்ராசஸர் தான், அதெல்லாம் குறை சொல்லலை. ஆனால் அதுக்குன்னு ஒரு ப்ரைஸ் ரேஞ்சை நீங்கள் வச்சிடணும். 15K கீழே வச்சிடணும், அவ்வளோதான். அதை கொண்டு வந்து 25 நான் வைப்பேன், 30,000 வைப்பேன்னா அது வேலைக்கே ஆகாதுங்க. தம்பி, நீங்கள் 12 Pro 7300 எனர்ஜி 40,000. சரிவா? சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்க, பேக்ரவுண்ட் வந்து பாட்டு கேட்குறீங்க,
ஓகே நல்லா இருக்கு. அதுவே இப்போ நீங்கள் வந்து லைவ் கிளாஸ், அதான் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிட்டே நான் கேமும் விளையாடுவேன் அப்படின்னா செத்திங்க. அந்தளவுக்கு ரொம்ப குட் பெர்ஃபார்மிங் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதே சிங்கிள் ஆப்பாக இப்போ அந்த கிரிக்கெட் கேம் மட்டும் தான் ப்ரோ நான் விளையாடுவேன், டிஎன்டி எனேபிள் பண்ணிடுறேன் அப்படின்னா சூப்பராக இருக்குது. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. பிஜிஎம்ஐலையும் ஓகே, பிஜிஎம்ஐலையும் நல்லா தான் இருக்குது. இந்த கேமிங் ஆஸ்பெக்டில் நான் அப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தா சிஎம்எஃப்ல எனக்கு நல்லா இருந்த மாதிரி ஒரு ஃபீல். சிஎம்எஃப்ல அவங்க வந்து நல்லா டியூன் பண்ணியிருக்காங்களோ. நத்திங் ஓஎஸ் வந்து பெட்டராக இருக்குன்னு சொல்லுவாங்க. இது இப்போ நான் இவ்வளோ ஆப் ஓப்பன் பண்ணி வச்சிட்டேன்னா அதனாலே கொஞ்சம் ஸ்லோவாகிடும். இந்த மாதிரியும் இருக்குது. அதனால் 7300 வந்து ரொம்ப ஆவரேஜான ப்ராசர் தான். இந்த ப்ராசரை சாலிடாக ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு சிங்கிள் ஆப் இல்லை டுவல் ஆப் தான் ப்ரோ நான் அதிகபட்சம் யூஸ் பண்ணுவேன், சேட்டிங்க்கு இல்லை மூவிஸ் நான் அதிகமாக பார்ப்பேன் அப்படின்றவங்களுக்கு ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர்ஓஎஸ்ங்க. சரியா, எப்படா ஹைப்பர்ஓஎஸ் 2 நிறைய விஷயத்த கட் பண்ணிட்டாங்க அனிமேஷன்லாம். ஒருவேளை அந்த ஹீட் ஆகக்கூடாது தான் இதையும் கட் பண்ணி தொலைச்சிட்டாங்களோ. சிம்பிளுங்க. நான் இன்னொரு பீரோ ஒன்று ஆட் பண்ணுறேன், அதில் வந்து அந்த எஃபெக்ட் இருக்குது, சீம்லெஸ் லாக் ஸ்க்ரீன். அது வந்து ஹைப்பர்ஓஎஸ் 1ல இருக்குது. இதே ஃபோனை விக்கி ப்ரோ கையில் வச்சுட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, சீம்லெஸ் இருக்குது. இங்கே சீம்லெஸ் 7300 தான். 7300 அனிமேஷன் நிறையவே கட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி நிறைய டிவைஸில் வந்து இப்போ இவங்க என்ட்ரி லெவலில் நிறைய கிராஃபிக் ரெண்டர்ஸ் வந்து கம்மி பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே பிரகாசமாக இருக்குங்க. இது நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ ரெட்மி நோட் 14 ப்ரோலையும் இப்போ கட் ஆகிடும் தான் நினைக்கிறேன். அதில் நான் இப்போ ஹைப்பர்ஓஎஸ் 2 அப்டேட் போட்டு இப்போ நாங்கள் போட்டிருக்கோம், செக் பண்ணிவிட்டு நாங்கள் சொல்கிறோம் வருதா இல்லையான்னு. ஏன்னா இப்போ ஓவராலாக வந்து ஹைப்பர்ஓஎஸ்டா இப்போ மீடியா சென்ட்ரிக்காக யாரோ வாங்கியிருக்காங்கன்றவங்களுக்கு எப்படி இருக்கும் ஹைப்பர்ஓஎஸ்? ஃபோனை ஹெவியாக யூஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது வந்து சூப்பராக இருக்கும் ப்ரோ. நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்குது, அதெல்லாம் எந்த குறையும் கிடையாது. அதுக்குன்னு ப்ரோ ஸ்மூத்னஸ்லாம் அப்போ இல்லையா அப்படின்னா அதெல்லாம் இல்லை, ஸ்மூத்னஸ்லாம் சூப்பராக இருக்குது. இப்போ நீங்கள் அதை இழுத்து வர்றீங்கன்னா இதுலேயும் ஒரு அனிமேஷன் இருக்குது, என்ன சாஃப்டாக இருக்குது, ப்ரோ லெவலில் இருக்காது, ரொம்ப ஒரு மாதிரி சாஃப்டாக காமாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி அதுக்குன்னு யூஸ் பண்ணும்போது குறை இருக்கானா, யூஸ் பண்ணுறப்போ குறைலாம் கிடையாது. இதுவே ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிடுது தான். ஏன்னா 15Kல நீங்கள் வந்துட்டீங்கன்னா இது அளவுக்கு எதுவும் இல்லை. உண்மை. 15Kக்கு வந்து வேற லெவல் ஃபோன் தான் மீடியாவுக்கு. ஓகே, பேட்டரி லைஃப் 5500 mAh 45 வாட் சார்ஜிங். அதாவது 5500 mAh என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்கன்னு இருக்கு. நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எஸ்ஓடி என்ன? எனக்கா ரெட்மி நோட் 14 ப்ரோ. ஆமாம், அப்போ வந்து ஒரு 5 to 6 hours வரும் எனக்கு. அதே தான் வருது, 4 hours to 6 hours அவ்வளோதான். அது வந்து இந்த 6 ஹவர்ஸுங்கிறது வந்து கேம்லாம் இல்லைன்னா தான் 6 hours. கேம்லாம் இல்லைன்னா 6 hours. கேம் ஆடினா 5 hours தான் வரும், அவ்வளோதான் வருது. 4.5 hours 5 hours தான் வரும். ஆனால் ஏன் 5500 mAhனா அவ்வளோதான் வருது? 7000 mAhக்கே கொஞ்சம் இப்போ ஒரு சில ஃபோன்ஸ்லாம் கவுந்து கிடக்குது. அது எதுங்க? இல்லை, இப்போ இந்த நியோட்டன்லாம் வந்து கொஞ்சம் அப்டேட் கொடுத்து புஷ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். வாட்சனுக்கு வந்து 6 hours 6.5 hours மாதிரி தான் வந்துச்சு. நியோ 10R பார்த்தோன்னா 8 hours 9 hoursலாம் வந்துச்சு. 7000 mAh 6 hours தான் வருதா? இதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ண ஃபோன் ஒரு 4 வருஷம் பழைய ஃபோன்னா இதுக்கு வரும்போது இது அப்கிரேடாக ஃபீல் ஆகும். இல்லாட்டி நீங்கள் ஆல்ரெடி வந்து இதே பட்ஜெட்டில் வேறு ஏதாவது ஒரு சில ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிட்டு, எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா வேறு ஏதாவது ஒரு சில பிராண்டில் இப்போ ஏன் சிஎம்எஃப் ஃபோன் ஒன்லேருந்து இப்போ இதுக்கு வந்தீங்கன்னா இதுவும் 7300 தான். என்ன உங்களுக்கு டிசைனு, டிஸ்பிளே இந்த மாதிரியான விஷயங்களை ஸ்கோர் பண்ணும். ஆனால் உங்களுக்கு அதில் கிடைச்ச அந்த ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக சிஎம்எஃப்ல பெட்டராக இருக்கும். இது வந்து கொஞ்சம் லேக் அடிக்கும் தான். 2.0.3 அந்த அப்டேட்டில் தான் வச்சு யூஸ். அப்படியே அதுலேயே இருக்குது, வேறு அப்டேட் வரலையே அதுக்கப்புறம். இதை அப்டேட் பண்ணிட்டு தான் நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ரைட்டுங்க. ஸோ ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னடா சொல்லுவோம்? ப்ரோஸ் டிஸ்பிளே சரி, ஓகே, செமையாக இருக்கு. அப்புறம் அண்டர் 15K அதுவே ப்ரோஸ் தான். ஹாப்டிக் நல்லா தான் ப்ரோ இருக்கு. ஹாப்டிக் 15Kல ஹாப்டிக்லாம் குறை சொல்கிற மாதிரி பெஸ்ட், சூப்பராக இருக்கு. ஸ்பீக்கர்ஸும் ஓகே, ஏன்னா ஒரு சிலர் வந்து சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுப்பாங்க, நல்லது. ஓகே, சார்ஜிங் ஸ்பீடு வந்து 45 குறைச்சிருக்காங்க தான், பட் ஆனால் அது எனக்கு வந்து பெரிய குறையா தெரியல. இல்லை இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் 45ங்கிறது வந்து ரொம்பவே நல்லா தான் இருக்கு. ஸ்பீடாக தான் சார்ஜ் இருக்குது, அதில் எதுவும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஓகே தான், ஆரம்பத்துலேருந்து சொன்னது தான், அது ஆரம்பத்தில் போய் பார்த்துக்கோங்க. சரிங்க. ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருந்ததுனாலும் இந்த டிவைஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பாக இருக்கும் சிவராணி. அப்புறம் இந்த கலரே வாங்குங்க, நல்லாயிருக்கும். ஆமாம், சிவா சார்கே பார்க்கலாம். பாய்.